வெல்கம் டு JJmum's கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் மீன் பொளிச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது சுட சுட தேங்காய் சொத்தோட சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொருள்னு பார்த்தா ரொம்ப குறைவான பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அருமையான டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோவில் போவோம். நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து கருப்பு பாவல் மீன் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உடலை கட்டிங் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நல்லா மசாலா எல்லாம் இது ஒன்று இயற்கையாக முழு மீன் செஞ்சாலும் நம்ம இப்படி செஞ்சோம்னா ரெண்டாக பொழந்து கூட செய்யலாம், நம்ம விருப்பம். அப்புறம் அதுக்குள்ளே மசாலா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, புளி பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இல்லைன்னா எலுமிச்சம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூனு புளி பேஸ்ட்டு. அவ்வளோதான். எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி உள்ள மசாலா ஃபுல்லாக தடவிக்கிறேங்க. இது ஒரு மீனுக்கு கரெக்டான மசாலா ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பாவல் மீனை சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து லைட்டான ஒரு இனிப்பு இருக்கும், இன்னொன்று நம்மளுக்கு பொரிச்ச நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் இந்த மீனை சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சூஸ் பண்ணலாம், ஆனால் சதை மீனாக சூஸ் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி முழு மீனில் வச்சு செய்கிற ரெசிபி நான் வந்து 2-3 போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே கட்டிங் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து வாசனை புல். அது இந்த மாதிரி நல்லா வெளித்தோலையெல்லாம் எடுத்துகிட்டு உள்தோலை வச்சு நல்லா இப்படி நச்சு இடியில் வச்சு நச்சுட்டு இப்படியே பொடிசாக வெட்டினா நல்லா தூள் மாதிரி வந்துடும். இது வந்து மீனோட வாடை வராது. இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறோங்க. அப்புறம் மீனை வந்து இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். தவாவில் சூடு பண்ணிக்கிறோங்க. அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிறோங்க. அப்புறம் மீனை போடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஒரு சைடு குக் ஆகட்டும். அப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடி 2-3 நிமிஷம் குக் ஆகட்டும். போதும், 3/4 வேக்காடு மீன் குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம அப்புறம் வாழை இலையிலையும் வச்சு நம்ம வந்து மடித்து வச்சு அது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு 3/4 வேக்காடு போதும். எண்ணெய் பதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. அந்த எண்ணெயை நம்ம அப்புறம் திருப்பி சம்பளுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ எடுத்துட வேண்டியது தான். எடுத்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு கடாயை சூடு பண்ணிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கிறோங்க. பெரிய வெங்காயம் 2, எல்லாத்தையும் பொடிசாக சாப் பண்ணிக்கிறோங்க. சாப் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் எண்ணெயில் வந்து அது வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்குல்லையே நம்ம வந்து வாசனை புல் வெட்டி வச்சுருக்கிறோம்ல, அதை போடுங்க. இது இருந்தால் போடுங்க. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் வாடை வந்து வராது, நல்லா வாசமாக இருக்கும். இங்கே உள்ள ரெசிபிகளுக்கு எல்லாத்துக்குமே, மலேசியன் ரெசிபிகளுக்கு எல்லாமே நம்ம வந்து சராய் கண்டிப்பாக போடுவோம், வாசனை புல் கண்டிப்பாக போடுவோம். அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. போட்டு எல்லாத்தையும் கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு இருக்கலையே 2 தக்காளியை வெட்டி போடுங்க. பொடிசாக சாப் பண்ணி போடுங்க. தக்காளியும் போட்டு கொஞ்சம் கிண்டுங்க. கிண்டி இருக்கலையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. நீங்கள் பூண்டு இஞ்சியை நல்லா நச்சு பொடிசாக சாப் பண்ணி கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் முதல்ல எண்ணெயில் போட்டுறணும். கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்புறம் உப்பு பார்த்துக்குருவோம். கிண்டிட்டு இப்போ சில்லி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடலாம், நீங்கள் 2 ஸ்பூன் போடலாம். எனக்கு வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் வேணும், அதனால் நான் வந்து 1 ஸ்பூன் தான் போடுறேன். அதுவே சில்லி பவுடராக இருந்தாலும் நீங்கள் 2 ஸ்பூன் போடுங்க, நல்லா காரசாரமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் குக் ஆன பிறகு எடுங்க. எடுத்து நல்லா எல்லாம் வெந்திருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மிளகா, பச்சை மிளகாயா, சிவப்பு மிளகாயா, உரப்பு மிளகா வேணும்னா உரப்பு மிளகா போடுங்க. நான் உரப்பில்லாத மிளகா தான் போடுறேன். ஒரே ஒரு மிளகா மட்டும் உரப்புக்கு போடுறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப காரம் வேண்டாம். அதனால் நீ காரம் வேணும்னா ஒரு 4 மிளகா, பச்சை மிளகாய் கீரி போடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு சின்ன ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போட்டு கிண்டுங்க. கிண்டிட்டு தண்ணி ஊற்றுங்க. இதுவே மலேசியன் ரெசிபியாக இருந்தால் இந்த வெல்லம் வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றணும். அப்போ சம்பளம் நல்லா ரெடி ஆகிரும். அப்புறம் மீன் மேலே அப்படியே ஊற்றிக்கிட்டு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. 50 மில்லி தண்ணி கண்டிப்பாக வேணும், நம்மளுக்கு இந்த மசாலா எல்லாமே வேகணும். ஒரு 2-3 நிமிஷம் நம்மளுக்கு இந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் குக் ஆகட்டும். மூடி வேண்டாலும் போடலாம், இல்லை மெதுவான தீயில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்துக்கரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சம்பல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீ அடுப்பை அடைச்சிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் நம்ம உப்பு மட்டும் பார்த்துக்கிறணும். உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக போடுங்க, உங்களுக்கு போதுண்டா விட்டுருங்க.
இங்கே மலேசியன் ரெசிபியில் வந்து முழு மீனை வச்சு செய்கிறது நிறையா ரெசிபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா நானே நிறையா போட்டிருப்பேன். அப்புறம் வந்து இன்னொன்று சுடுறது மீன் வந்து நல்லா சுட்ட மீன் வாழையில் வைக்கிறது அதுவும் ஒன்று போட்டிருக்கிறேன். அது வந்து கட்டா மீனில் செய்யணும். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள், பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. இல்லையே இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிறங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறவளாக இருந்தால் நடுவுக்கு இருக்க நல்லா வகுந்து அந்த தண்டையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் அப்படியே மடக்கி கட்டலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சம்பளை வச்சு மீன் அதில் வச்சு நரம்பு, அதாவது அந்த பட்டையிலையே அந்த வாழை இலையோட தண்டுலேயே நம்ம அழகாக நார் எடுத்துடலாம். அப்படியே எடுத்தீங்கன்னா நார் வரும், அதை வச்சு கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மீனை வச்சு சம்பளை வச்சுருங்க. இது ஒரு மீனுக்கு கரெக்டான அளவு சம்பல் கரெக்டாக இருக்கும். இது வந்து 4 பேர் சாப்பிட்லாம் அந்த மீன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா வாழை இலையில் வச்சு நல்லா சுற்றி கட்ட வேண்டியது தான். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் கீழே வந்து அலுமினிய பேப்பரை போட்டு இந்த மாதிரி கட்டிட்டு அலுமினிய பேப்பரை வச்சு மடக்கி தோசைக்கல்ல தாவாவில் போட்டு பொளிச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே உங்களுக்கு அலுமினிய பேப்பர் இல்லை அப்படின்னா இன்னொரு வாழை இலையை வந்து நல்லா இந்த மாதிரி கட்டிட்டு இன்னொரு வாழை இலையை இன்னொரு லேயரை போட்டு மடக்கி பொளிச்சு எடுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாழை இலை கீழே வந்து அலுமினிய பேப்பரை போட்டு மடக்கியும் விடலாம். அதுக்கு மேலே வாழை இலை இல்லையா, இதே ரெசிபி நீங்கள் அலுமினிய பேப்பரை உள்ளுக்கு வச்சு மடக்கி விட்டு பொளிச்சு எடுக்கலாம் தாவாவில் வச்சு. இங்கே உள்ள சைனீஸ்காரவங்களாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க. அப்புறம் ஒரு தாவாவை சூடு பண்ணிக்கிறேங்க. எண்ணெயெல்லாம் வேண்டாம். தாவாவை சூடு பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டிக்கு நம்ம ஒரு வாழை இலையை வைங்க. அதில் எதுக்கு நம்ம இதை வைக்கிறோம்னா, நம்ம கட்டின நார் வந்து சமயத்தில் வந்து சூடுபட்டு அவுந்துரும். அதனால் சேஃப்டிக்கு நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நார் வந்து நம்மளுக்கு வந்து எரிஞ்சு போகாது. அதுக்கு தான் 2 வாழையில இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று, இல்லைன்னா ஒரு வாழையிலே வச்சு அப்படியே வச்சுக்கிறலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மீன் சம்பல் வாழையில தோசைக்கல் நல்லா சூடு பறணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேகணும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நம்மளுக்கு 10 நிமிஷம் குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தீ வந்து எல்லா பக்கம் படணும். தோசைக்கல்லோட சூடு வந்து எல்லா அந்த மீனை சுற்றி படணும். அந்த மாதிரி பார்த்துக்கிறோங்க. அவ்வளோதான், அடுப்பு அடைச்சிருங்க. மீன் பொளிச்சது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சுட தேங்காய் சோத்தோடு வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மீன் பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நோம்பு திறக்கிறது கூட இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உரப்பை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நம்ம நோம்பு திறக்கையில் சாப்பிட முடியும். அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJmum's Kitchen. Bye, see you soon.